श्रीगुरुभ्यो नमः। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா நினம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. கரங்குவிவார் உண்மகிழும் கோன்கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. பிரார்த்தனை மேல் பிரார்த்தனை மேல் பிரார்த்தனை மேல் பிரார்த்தனை. பிரார்த்தனைக்கு நிறைவே கிடையாது. சுவாமி பிரம்மானந்தரிடம் ஒருவர் சென்று கேட்டாராம், எவ்வாறு இந்த சாதனை வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் சொல்கிறார், பிரார்த்தனையிலேயே உன் வேலையை தொடர்ந்து நடத்து, பிரார்த்தனையிலேயே உன் வேலையை முடி. அதனால் எவ்வளவு முறை பிரார்த்தனை செஞ்சாலும் அதற்கு முகுர்முகோ பிரணமாமி மாதிரி தான், அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. கடைசிக்கு முன் பிரார்த்தனையாக அபிராம பட்டர் எழுதின தனம் தரும் கல்வி தரும் என்ற நல்ல பாடல் அனைவருக்கும் தெரிந்தது தான். அதிலே ஒரு முறை சென்னை மடத்திலே ஒரு பண்டாராங்கிறது சாதுங்களுக்கு ஒரு விருந்து வைத்தார். அந்த விருந்திலே பல சன்னியாசிகள் வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 150 சன்னியாசி வந்திருந்தோம். அந்த பண்டாராகும்போது நம்ம சில சுவாமிகள் ஸ்லோகங்களும் நல்ல எண்ண கருத்துக்களும் பகிர்ந்து கொள்வாங்க உரத்த குரலிலே. அப்போது முதல் முறையாக இந்த தனம் தரும் கல்வி தரும் என்ற பாடலை நான் அங்கு பாடிய பொழுது சுவாமி கௌதமானந்த மகாராஜ் அங்கே உட்கார்ந்திருந்தார். அவருடைய கண்ணு அப்படி 2 சூரிய பிரகாச ஒளி மாதிரி விரிந்திருந்து யாரடா இதை பாடுறா யாரடா இதை பாடுறா அப்படின்னு பார்த்துருந்தார். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, என்னடா இவன் சன்னியாசியாக இருக்கா தனம் தரும்னு ஆரம்பிக்கிறானே, ஒருவேளை அப்படி சொல்லிட்டாரோன்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு ஐயம் ஏற்பட்டது. அவர்கிட்ட போய் கேட்டேன், நீங்கள் அப்படி பண்ணீங்க தனம் தரும்னு சொன்னேனே. இல்லைடா, குரல் நல்லா இருந்தது, யார் பாடினான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஒரு பாடல், ஆனாலும் என் மனசில் கொஞ்சம் உறுத்திட்டு தான் இருந்தது. எதுக்கு இது தனம் தரும்க்கு அப்புறம் கல்வி தரும் சொன்னாரே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பல நாள்கள் கழித்து, பல வருடங்கள் கழித்து அபிராமி பதிகம் படித்த ஒரு வாய்ப்புக்கு ஏற்பட்டது. அதிலே அவர் ஒரு திருத்தத்தை வைக்கிறார். அந்த திருத்தத்துக்கு முன்னாடி தைத்திரிய உபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கிறது. எஸ் சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபக சந்தோபியோத்யமிருதாத் சம்பபூவ. அடுத்த மந்திரம் பாருங்க, சமேந்திரோ மேதையா ஸ்பிருணோது. அந்த பிரம்மன் இந்திரனாக ஈஸ்வரனாக என் மேதாவை தூண்டுக. ஸ்பிருணோது தூண்டுக. எதை? என் மேதாவை. ஸோ மேதாசக்தியை நோக்கி இந்த பிரார்த்தனை இருக்குது. ஆனால் இந்த பிரார்த்தனை எதில் முடியறது தெரியுமா? முடியும் போது அதே மந்திரங்களில் ததோ மே ஸ்ரீயமாவஹ, இப்படியாக பிரார்த்தனையை செய்து முடித்து அவனுக்கு என்ன வர வேண்டும்? ஸ்ரீயம் ஆவஹ, மே ஐ பி பிளெஸ்ட் வித் வெல்த். அதாவது முதல்ல மேதாவை பிரார்த்தனை செய்து அதற்கு பிறதாக தனத்தை பிரார்த்திப்பதாக அந்த வரி வருகிறது. அப்போது சங்கராச்சாரியார் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்.
எதுக்கு மேதாவை பிரார்த்தனை செய்து அதுக்கப்புறம் தனத்தை பிரார்த்தனை செய்கிறான்ன்றதுக்கு. அவன் சொல்கிறாரு, மேதா இல்லை அப்படின்னா அவன் ஒரு அக்ஞானியாக இருப்பான், ஒரு மூடனாக இருப்பான். மூடனுக்கு தனம் வந்தால் அர்த்தராத்திரியில் கூட கொடை பிடிப்பான். அவன் மனது பித்து பிடித்து விடும். ஸோ தனம் என்று கேட்பதற்கு முன் நம் மனம் நம் கையில் இருக்க வேண்டும். இல்லைன்னா மனம் ஊசலாகி போயிடும், காத்தோட காத்தா ஊசலாகி போயிடுன்ற ஒரு நல்ல கருத்து உபனிஷதங்கள்லேயே இருக்குது. அது சங்கராச்சாரியர் ரொம்ப எடுத்து கொடுக்குறார். ஸோ அதுக்கு லட்சணமாக அபிராமி பதிகத்தில் அவர் அந்த திருத்தத்தை வைத்து விடுகிறார். முதலாக எப்படி துவங்குறாருன்னா, கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். ஸோ கலையாத கல்வி, மேதாங்கிறது கல்வி தான். கல்விங்கிறது பல வகையான கல்விகள் இருக்கிறது. கல்வி பயில வேண்டும் என்றாலே மக்களுக்கு முதலாக மனசில் எழும்புவது என்ன கருத்து தெரியுமா? ஏதாவது ஒரு பயில வேண்டும் அப்படின்றால் ஒரு ஆசானை தேட வேண்டும், இல்லை ஒரு புத்தகத்தை தேட வேண்டும். இப்போ யாராவது சொன்னாங்க வச்சோங்களேன், சுவாமிஜி நீங்கள் இப்படி சொன்னீங்க, எந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு இது? ஸோ புஸ்தகம் நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. சொன்ன கருத்துக்கள், பகிர்ந்த கருத்துக்கள் சரியா இல்லையா அப்படின்னு உராசி பார்க்குறதுக்கு மனுஷங்க இருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே புஸ்தகத்தில் சொல்லியிருந்தோம்னா அதுக்கு மேலே நமக்கு நம்பிக்கை நிறையா இருக்கும். ஆனால் இப்போ பல புஸ்தகங்கள் அதோடைய ஆரிஜின், அது வந்த மூல காரணத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வியப்பாக இருக்கும். வியாச பகவான் மகாபாரதம் எழுதினார். அதில் தர்ம விலக்ஷணங்கள் நிறைய செஞ்சுருக்கார். செஞ்ச பிறகு அவர் சொல்கிறாரு, மன நிம்மதியே இல்லை, மனம் ரொம்ப கஷ்டப்படுறது, மனம் கொஞ்சம் ரொம்ப சஞ்சலம் அடைஞ்சிருக்குன்றப்போ நாரதர் சொல்கிறார், நீ பாகவதம் எழுது, கண்ணன் கீதை அவதார தத்துவத்தை விளக்கும்படியாக நீ பாகவதம் எழுது, உன் மனது நிறைவடையும் அப்படின்றப்போ அந்த பாகவதம் எழுதின. அதாவது அந்த புஸ்தகம், பாகவதம்ன்ற புஸ்தகம் நமக்கு கிடைச்சதுக்கு மூல காரணம் என்னென்னா, வியாச பகவான் மனசுக்குள்ளே இருந்த ஒரு துக்கம். ஸோ நாம் துக்கத்துலேருந்து வெளியில் வரணும்னு பார்க்குறோம் இல்லையா? ஆனால் பெரியவர்களுக்கு வர துக்கங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய துக்கத்தை போக்குற மாதிரி இல்லை, மற்றவங்க துக்கத்தையும் போக்குற மாதிரி ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. அதான் சொல்லுவாங்க, இஃப் யூ வாண்ட் டு சஃபர், கஷ்டப்படணும் அப்படின்னா, கஷ்டப்படுறது தான்டா என் தலையெழுத்து, என்னடா செய்கிறது அப்படின்ற தலையெழுத்தை நாம் ஏற்றுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். ஏற்றுக்க வேண்டாம், அதை ஏற்றுக்கிறோன்னா நாம் எதுக்கு பிச்சைக்காரன் மாதிரி சஃபர் பண்ணணும்? ராஜா மாதிரி சஃபர் பண்ணிட்டு போகலாமே. லெட் அஸ் ஹேவ் எ கிங்லி சஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா மாதிரி சஃபர் பண்ணும். ஒரு பாதையில் நடந்து போகும்பொழுது கல், மண், முள்ளெல்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? கல் இருக்குன்ட்டு கல்லை விளக்கிட்டு, முள் இருந்தால் முள்ளை பிச்சு தூக்கி போட்டு நாம நடந்து போயிட்டே இருப்போம். அதாவது நம்ம கஷ்டத்தை நாம் எப்படி நமக்கு போக்கிக்கலான்னு பார்ப்போம். ஆனால் அதே வழியாக ஒரு ராஜா நடந்து போனான்னு வச்சுக்கோங்க, அடடா என்ன எப்படி இருக்க, மந்திரியை பாட்டுட்டே இங்கே ரோடு போடுறா அப்படின்றோம். அதாவது ராஜாவுக்கு வந்த கஷ்டம் என்ன ஆகுதுன்னா மற்றவங்களுக்கு அது நன்மையாக போய் சேர்றது. அதனால் சேவைன்ற பூமியில் மற்றவங்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா கஷ்டத்தை சுமக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அது வர வழியே கிடையாது, ஒரே வழி தான். ஸோ அப்படியாக இந்த புஸ்தகம் வந்த பிறகு, இந்த புஸ்தகம் நம்மளை நமக்காக தான், நம்ம பக்தர்களுக்காக தான் இந்த புஸ்தகம்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இதில் இன்னொரு சூக்ஷ்ம தத்துவம் ஒன்று நிரம்பி இருக்குது. நம்ம அனைவரும் பக்தர்கள், பகவானை வழிபடுறதுல நமக்கு ஒரு விதமான ஆட்சேபமும் கிடையாது, ஆனந்தத்திலே தான் வழிபடுகிறோம், வற்புறுத்தல் கிடையாது. அனைவரும் நீங்கள் உங்களுடைய சாட்டர்டே சண்டேயை நீங்கள் பறி கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்திருக்க அப்படின்னாலே உங்களுடைய பக்த லட்சணங்கள் மேன்மையாக சிகரத்திலே திகழ்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இல்லைன்னா சாட்டர்டே சண்டே யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போது இப்படியாக நாம் பகவானை நம்பி இருக்கும் பொழுது, பகவானையே சார்ந்து இருக்கும் பொழுது, பகவான் என்னடா நம்ம பார்த்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, நம்மக்கிட்டே வரவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வரும். நாம் இவ்வளோ ஜபம் பண்ணுறோம், ஏன்னா தயார்கிட்டே கேட்டிருக்கேன் யாராவது, நான் இவ்வளோ ஜபம் பண்ணுறேன், எனக்கு பகவான் காட்சியே கொடுக்கலன்னு. அம்மா ஒரு மாதிரி ஆன்சர் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால்
இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பகவான் வந்து நம்மளை மறக்கலை, அவருடைய கண் பார்வையிலிருந்து நம்மளை விலக்கலை. அவர் வந்து நம்மக்கிட்ட அணுகின்றே இருக்கிறார். ஆனால் அவர் அணுகிற விதம் தான் வேறு வேறு. முதல்ல அவர் அணுகிற விதம் என்னன்னா, அவர் ஒரு புஸ்தக ரூபத்தில் வருவார். அதுக்காக தான் இந்த பெரியவர்கள்லாம் புஸ்தகம் எழுதியிருக்காங்க. இந்த புஸ்தகத்தில் வந்து பாகவத தத்துவம், பகவானை பற்றிய கூறிய புஸ்தகங்கள், பகவானுடைய சொரூபமே, பகவானுடைய சொரூபத்துக்கு விலக்கே, அதிலிருந்து விலக்கியதே கிடையாது. இந்த எங்களுடைய பூர்வாசிரமத்திலே பார்த்துருக்கேன், பகவத்கீதை புஸ்தகம் வந்து எங்கள் பூஜை அறையில் இருக்கும். நான் படித்ததே கிடையாது, நான் வீட்டில் இருந்திருக்கும், படித்ததே கிடையாது. ஆனால் அது பூஜை அறையில் இருக்குது. அதை என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து படிக்கணும், அதில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது சம்ஸ்கிருத மொழியிலேருந்து, அப்போ எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது, ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஸோ பகவான் வந்து புஸ்தக ரூபத்தில் இருக்கிறார். அதே புஸ்தகம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் புஸ்தகம் என்ன வந்தது அப்படின்னு சொன்னால், நம்ம சாஸ்திரத்தில் வேதங்கள்னு சொல்லுவோம். இப்போ புஸ்தகம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கு, அப்போ வேதம் எதுக்காக வந்ததுன்ற கேள்வி நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கு அதன்படி தான் மற்ற புஸ்தகங்கள்லாம் வருகிறது. வேதத்தில் சொல்லிருக்கிற உண்மையான முழுமையான உள்ளடங்கிய கருத்து என்னவென்றால் ஒன்றே ஒன்று தான், ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி. இது எப்படி துக்கத்துலேருந்து ஆரம்பித்தோமோ, அந்த வியாச பகவான் துக்கத்திலிருந்து பாகவதம் எழுதினாரோ, அந்த துக்கம் வந்து ஆத்தியந்திகமாக இருக்கிறதுனா எது வந்து அந்தமடையாத மாதிரி இருக்கோ, அந்த துக்கத்தை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு தான் வந்து வேத பொருளாக விளங்குகிறது. வேதத்துக்கே பொருளாக எது விளங்குகிறதோ அது வந்து நமக்கு கிட்டன்ற பட்சத்தில் என்ன ஒரு பலன் வரும்னா, ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி, துக்கங்கள் விலகிவிடும். அப்புறம் அனந்த சுக பிராப்தி, துக்கம் ஒண்டி போயிடுது, அதனால் வெறும் கல் மாதிரி இருப்போமா, கம்பு மாதிரி இருப்போமா, இல்லை, சிதானந்த ரூபமாக சந்தோஷமாக ஆனந்தம் பிளம்பாக நாம் ஆனந்தத்திலேயே தலைத்து நிற்போம். அனந்த சுக பிராப்தி. அத்தனை புஸ்தகத்திலிருக்கையும் நீங்கள் எந்த புஸ்தகம் வேணாலும் எடுங்களேன், அதோடைய உள்கருத்து என்னென்னா இதுதான், துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். அதாவது சுகப்பிராப்தி அப்படின்ற பொழுது மனசு அங்கே சஞ்சலம் ஆகிடுமோ, எங்கே விஷய சுகத்தில் போய் மாட்டின்றுமோ அப்படின்றதுனால அனந்த சுகப்பிராப்தின்னு சொல்லிட்டான். அந்த சுகத்துக்கு வந்து அந்தமே கிடையாது. இட்லி போண்டா சாப்பிட்ற சுகம் 1/2 மணி நேரத்துக்குள்ளே அப்புறம் திரும்பவும் பசி எடுத்ததுன்னா அந்த சுகம் போய்டும், இன்னொரு சுகத்துக்கு எப்படி மனசு வந்து பின்தொடரும். ஆனால் அந்த தெய்வ போகம், பிரம்ம போகம், ஆனந்த போகம் அடைந்து விட்டோம்னா அது வந்து அனந்த சுக பிராப்தி கிடைக்கும் அப்படின்றது இந்த எல்லா புஸ்தகத்துடைய முக்கிய அம்சமாக திகழ்கிறது. அந்த புஸ்தகம்னா அது புஸ்தகத்துடைய கருத்து, அதை நாம் எப்படி உள்வாங்கிறோம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இன்னும் பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ண பாகவதம் பார்த்தோம், இந்த தேவி பாகவதம் பார்த்தோம்னா அதுவும் சுரதன் சமாதி அப்படின்ற 2 பேர் இருந்தாங்க. சுரதன் அப்படிங்கிறவன் ராஜா, சமாதிங்கிறவன் கூஜான்னா அந்த ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு வணிகன். இவங்க 2 பேருக்கும் வந்து கஷ்டத்தில் இருந்தாங்க. அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தெரியும், அதை பற்றி விஸ்லேஷம் பண்ணுறது தேவையில்லை. அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வந்தாங்க அப்படின்னா, மேதஸ் அப்படிங்கிற ஒரு ரிஷி, இங்கேயும் பாருங்களேன், அந்த ரிஷிக்கு பேர் மேதஸ். அதாவது மேதஸ் அப்படின்னா புத்தி உள்ளவன், ஞானம் உள்ளவன் அப்படின்னு அதை பற்றி அடைந்த உடனே அவர் வந்து உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசம் நமக்கு எப்படி வருது, தேவி மகாத்மியம் என்ற கிரந்தமாக நமக்கு வருது. அதாவது அந்த சுரதனும் சமாதியும் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. அந்த தூய நல்ல உள்ளங்களை முன்வைத்து தேவி நமக்கு ஒரு கிரந்தத்தை அளித்திருக்கிறார் மேதஸ் வாயிலிருந்து. ஸோ அந்த கிரந்தத்தை நாம் வந்து பயிலும் பொழுது இந்த சுரத்தனுக்கும் சமாதிக்கும் எந்த சஞ்சலம் இருந்ததோ, என்ன இன்னல்கள் இருந்ததோ, அவர்கள் எப்படி அந்த இன்னல்களிலிருந்து மேலே வந்தார்களோ அதே பலன் நமக்கும் கிடைக்குங்கிற பொருள். எப்படி ஒரு எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஒரு பாட புஸ்தகங்கள்லாம் வகையாக வச்சுருப்பாங்க. இந்த பாட புஸ்தகம்லாம் இதை படித்த பிறகு பின்னாடி கேள்விகள்லாம் தரப்பட்டிருக்கு, அந்த கேள்விகளுக்கு நீ வந்து பதில் கொடுத்துட்டேன்னா உனக்கு வர பரீட்சையிலேயே இது மாதிரி தான் பதில்கள் இருக்கும். அதை அவன் ஒழுங்காக பயின்றான்னா அந்த பரீட்சையில் அவன் வந்து தேர்வு பெற்றுவான். ஸோ நமக்கு வாழ்க்கை தான் இந்த பிரச்சனை.
கொடுத்துருக்கிற காம்பேண்டியம் தான் இந்த மாதிரியான தெய்வ கிரந்தங்கள். அடுத்ததாக வருவது அர்ஜுனன். அர்ஜுனன் என்ன செஞ்சான்? அவனுக்கும் துக்கம். பாவம், துக்கம் யாரை விட்டுது? பகவானை விட பகவானுக்கும் துக்கம் இருந்திருக்கு. பகவான் வந்து எப்படி துக்கப்படுறாருன்னா, ஐயோ என் பக்தன் என்கிட்ட வரமாட்டேங்கிறான்னு அவருக்கு துக்கம். பக்தன் என்ன சொல்கிறான்? பகவான் எங்கிட்ட வரமாட்டேங்கிறான்னு அவருக்கு துக்கம். ரெண்டு பேரும் தாறுமாறாக இருக்கான். அர்ஜுனுடைய துக்கத்தில் இருந்து அந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக பகவானே நமக்கு ஒரு கிரந்தம் கொடுத்துருக்காரு, பகவத்கீதை. அதுவும் பாருங்கள், துக்கத்தில் இருந்தால் எழுந்துது. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, துக்கத்திலிருந்து விலகி போகணும்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஆனால் அந்த துக்கத்தை மையமாக வைத்து கொண்டு ஒரு மெய்யான கருத்து வேலை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து சாஸ்திர ரூபமாக நமக்கு புரிய வருது. சரி, இதெல்லாம் இதிகாச காலங்கள், புராண காலங்கள். இப்போ நம்ம காலங்களை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். மகேந்திரநாத் குப்தா அவர் என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்திருக்கார். அவருக்கும் மனசில் துக்கம் இருந்தது. வீட்டு பிரச்சனைகள், மாமியார் பிரச்சனை தொல்லை தாங்க முடியல. அந்த மாமியார் தொல்லையினால் தன்னுடைய மனைவியும் அப்பப்போ தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒழுங்காக தான் இருந்தால் போல் இருக்கு. அந்த மாமியார் தான் கொஞ்சம் சிலிமிஷம் பண்ணும்போது இப்போ ரெண்டு பேருமே விரோத குணம் படைத்தவர்களாக இருந்தாங்க. இவருக்கு வந்து அந்த இல்லறத்தில் இருக்கிற அந்த வாழ்க்கை வந்து கல்லறையில் இருந்த மாதிரி ஒரு அனுபவம். இதிலிருந்து எப்படா விடுபடுது அப்படின்ற ஒரு மன உத்வேகத்தில் தன் உயிரையே மாய்த்து கொண்டு விடலாமோ, அதுதான் சரியானதுன்ற முயற்சி கூட எடுத்திருக்கார். இன்ஃபேக்ட் ஒரு 2-3 நாள் தாமதம் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவரை பற்றி பேசணுன்ற ஒரு தருணமே வந்திருக்காது. இப்போ பேசியிருக்கவே மாட்டான், அவர் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. அப்போன்றச்ச அந்த சித்து வந்து, நீ ஒருத்தர் இருக்காரு, நீ அவர்கிட்ட போகலான்றப்போ அப்போது குருதேவரை பார்க்குறார். குருதேவர் பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ தான் வந்து அந்த துக்கமானது மனதில் எழும்பும் பொழுது நம்மளுடைய அஸ்திவாரமே ஆடுறது. அந்த அஸ்திவாரம் ஆடும் பொழுது அந்த அஸ்திவாரத்தில் யார் இருக்கான்னா பகவான் இருக்கார். அந்த என்னை வந்து என்னை சார்ந்து இருக்கிற ஒரு பக்தன் கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டம் எனக்கே வரப்போன்ற மாதிரி இருக்குது. அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது? பகவானே வந்து இந்த எல்லா கேஸ்லையும் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். சுரத சமாதி எடுத்துனாலும் சரி, அர்ஜுனன் எடுத்துனாலும் சரி, வியாச பகவான் எடுத்துனாலும் சரி, மகேந்திரநாத் குப்தா எடுத்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை போன்ற ஒரு மக்கள் தான். வியாச பகவானை விட்டுருவோம், அவர் பகவானே சொல்லிடுவோம். நாம் மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி தான் இருக்கோம். நம்ம அவங்கள விட்டு அவங்க நம்மளை விட டிஃப்ரென்ஸ் கிடையாது. அவங்களுக்கும் 2 கண்ணு, மூக்கு, காது எல்லாம் கொடுத்துருக்காங்க, நமக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தேடுதல் வேறு நிலையில் இருந்தது, நம்மளுடைய தேடுதல் வேறு நிலையில் இருக்கிறதுனால நாம் வந்து ரொம்ப அல்ப விஷயங்களே நாம் வந்து சமாதானம் அடைஞ்சிடுறோம். அவங்களுக்கு வந்து பிரம்மமான விஷயம் கொடுத்தா கூட இல்லை, மேலும் வேணும், மேலும் வேணும், மேலும் வேணும்னு. எப்படி விரோச்சனன் அப்படிங்கிற ஒரு ராட்சசன், அவனும் போனான், தேவர்களும் போனாங்க. பிரம்மதேவன் சொன்னான், கண்ணாடியிலே எது தெரிகிறதோ, எந்த முகம் தெரிகிறதோ உண்மையான சுரூபம் அப்படின்னா, அந்த கண்ணாடி மனக்கண்ணாடி அப்படிங்கிறத அது வந்து சம்ஸ்கிருதத்தில் அது மாதிரி எடுத்துக்கலாம். புறக்கண்ணாடின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அகக்கண்ணாடின்னு அதை அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆனால் பிரம்மதேவன் வந்து குழப்பறதுக்குன்னே இருக்கார். ஸோ அவர் இப்படி குழப்பி விட்டார். விரோச்சனன்ற அந்த இவன் வந்து அந்த நிலக்கண்ணாடியை பார்த்து, ஓ நிலக்கண்ணாடியில் என் முகம் தானே தெரிகிறது. ஸோ அந்த முகத்தை வந்து, இந்த முகம்னா உடம்பு, அந்த உடம்பத்தை போஷிக்கிறதும் அதை பாலனம் பண்ணுறதும் அதில் இருக்கிற ஆனந்தத்திலேயே மூழ்கியிருந்தான். தேவர்கள் சொல்கிறாங்க, இல்லையே இந்த புறக்கண்ணாடி வந்து எனக்கு தெரியுமே, நேற்றுக்கு வந்து நாளைக்கு போகிறது அப்படின்ட்டு அந்த தேடுதலை அவங்க அங்கே நிறுத்தலை. அதனால தான் அவங்க தேவர்கள்னு சொல்கிறாங்க. தேடுதலை நிறுத்திட்டோம் அப்படின்னா அவர்கள் அசுரர்கள் ஆகிடுவாங்க. தேடுதலை வந்து நம்ம நீடித்தோம்னா நம்ம தேவர்களாக மாறிடுவோம். ஸோ அப்படியாக குருதேவரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். குருதேவரும் இந்த புஸ்தகத்துக்கு வந்து நிறைய மதிப்பு கொடுத்துருக்கார். அவர் சொல்லுவார், பகவான், பக்தன், பாகவதம், இது 3மே ஒன்று. 3 in 1ன்னு சொல்லுவோம் இல்லையா, இது 3மே ஒன்று. பகவான், பக்தன், பாகவதம் அப்படின்ட்டு அந்த பாகவதற்கு அந்த அந்த சம்பாஷணம் பண்ணுறவருக்கும் நமஸ்காரம் பண்ணுவார். அவர் எந்த கிரந்தத்தை கையில் வச்சுருக்காரோ அந்த கிரந்தத்துக்கும் குருதேவர் வந்து நமஸ்காரம் பண்ணுவார். அப்படியாக நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இந்த நூல்கள் நமக்கு வந்து அடைந்திருக்கிறது. அதாவது இது முதல் லெக்சர், குருதேவரை பற்றின லெக்சர் அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து கதாமிர்தம்னு சொல்லுவேன். இதில் அப்படிங்கிறதுல வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன்னா பகவான் சொல்கிறோம், பக்தன்னு சொல்கிறோம், பாகவதம்னு சொல்கிறோம் இல்லையா.
அதில் பகங்கிறதுக்கு அர்த்தம் வந்து 6 விதமான நல்ல குணங்கள் அப்படின்னு சங்கராச்சாரியர் விளக்குகிறார். ஞானம், ஐஸ்வர்யம், பல, வீரிய, சக்தி, தேஜஸ். எதுக்குறா சம்பந்தம் இல்லாமல் இது சொல்கிறோமோ? பகவானோட லட்சணம் எதுக்கு சொல்லணும்? இதில் பகவான் லட்சணம் பகவான்கிட்ட இருக்கும். ஜீவ லட்சணம் தானே நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை, ஜீவ லட்சணத்தை தெரிஞ்சுன ஒரு பிரயோஜனமும் இல்லை. பகவான் லட்சணம் தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான செயல். ஏன்னா அந்த பகவத் லட்சணத்தை அறியும் பொழுது நம் மனம் பகவத் மயமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். எப்படி சந்தனம் வந்து கல்லில் தேய்க்கும் பொழுது அந்த கல்லுலேயும் சந்தனம் ஒட்டி 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 அந்த கல்லுலேருந்து சந்தன மனம் வரும் இல்லையா? ஆனால் பகவானுடைய பேர் இருக்கிறதுனால அது மைடாஸ் டச்சுன்னு சொல்கிற மாதிரி அந்த கல்லும் சந்தனமாக மாறிடும். அதில் வந்து நம்பிக்கை வைக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் புரிஞ்சுடலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு லட்சணங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச லட்சணம். இப்போ ஞானம் அது எப்பயாவது வந்துடும். ஐஸ்வர்யம் அது பகவானுடைய ஐஸ்வர்யம், அவர் கொடுத்தா இருக்கும், கொடுக்காட்டா இருக்காது. பலம் அது அம்மாவுடைய வயிற்றுலேருந்து நான் எப்போ வந்தேனோ அன்றைக்கே வந்து என்னோடய ஆயுள் வந்து நிர்ணயம் ஆகிடுது. 10 வருஷம் இருக்க போகிறேன்னா 20 வருஷம் இருக்க போகிறேன்னா. ஸோ அதிலிருந்து என்ன பலம்? ஸோ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் வந்து நாம் சேகரிக்கிறபடியாக இல்லை. ஆனால் கடைசியாக ஒன்று சொல்கிறார், தேஜஸ். இந்த தேஜஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. தேஜஸ்வினாகம் அப்படின்னு நம்ம சகனாவத்தை சொல்லும்போது அதை நம்ம சொல்லுவோம். நாம் அதீதமஸ்து, தேஜஸ்வினாகம் அதீதமஸ்து அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையே இருக்குது. இந்த தேஜஸ் அப்படின்னா அங்கே வந்து சங்கராச்சாரியர் வந்து ஒரு அர்த்தம் கொடுக்குறார். அதாவது சொன்ன சொல், அந்த சொல்லுடைய அர்த்தத்தை நேராக சரியாக பாவபூர்வமாக அறிந்து விடுவான். இங்கே பசங்களை பார்க்கும் பொழுது நாம் ஏதாவது ஒரு பாடம் நடத்தும் பொழுது அந்த பாடத்தை எப்படி அணுகணும் அப்படின்னா, அந்த டீச்சர் சொல்கிற ஒரு வார்த்தையை வந்து பிடிச்சி முன்ன போகணும். ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும். அடுத்த வார்த்தை சொல்லும்போது அடுத்த வார்த்தையை பிடிச்சிக்கணும். அது மாதிரி பிடிச்சிட்டு மேலே போகும்போது அந்த வாக்கியம் முடியும் பொழுது அந்த சொல்கிறவனுக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம நம்புகிறோம். அதை கேட்குறவனுக்கும் அந்த அர்த்தம் புரிஞ்சிடும். அப்படி புரிஞ்சிடுத்துன்னா அவனுக்கு தேஜஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால்தான் முன்னோர்கள் முன்னாடிலாம் தேஜஸ்வி பவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம், சொன்ன வார்த்தையின் அர்த்தத்தை முழுமையாக அறிந்தவனாக திகழ வேண்டும், அந்த குணத்தை நாம் பெற வேண்டும். அதனால் இந்த தேஜஸ்வி பவங்கிற ஆசீர்வாதம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நாம் பையில போகிற விஷயம் வந்து பகவத் தத்துவமாக இருக்கிறது. சும்மா நம்ம வெறும்ன லௌகீக விஷயமா இருந்ததுன்னா பரவாயில்ல, புரியலைனாட்ட கூட பரவாயில்ல. ஆனால் பகவத் தத்துவம் புரியல அப்படின்னா அதுக்காக தான் ஜென்மமே எடுத்திருக்கோம் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார். ஸோ அதனால் பகவத் தத்துவத்தை பற்றி விஸ்லேஷம் பண்ணும்பொழுதும் படிக்கும் பொழுதும் தியானம் பண்ணும் பொழுதும் அதன் அர்த்தத்தையும் அதன் பாவத்தையும் மனதிலே முழுமையாக அந்த தேஜஸ் என்ற சக்தின்னு சொல்லக்கூடாது, அந்த குணம் லட்சணத்தை நாம் அதை வளர்க்க வேண்டும். அந்த உண்மை பொருளை அடைவதற்காக, இந்த உண்மை பொருளை அடைவதற்காக சாஸ்திரத்தில் வந்து நம்ம வேதத்துன்னு சொல்லணும் பார்த்தீங்களா, சனாதன தர்மம்ங்கிறது வந்து கிரந்த ரூபமாக நமக்கு கிடச்சிருக்கு. அது சாராம்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாராம்சமாக இருப்பது அது பிரம்ம தத்துவம் தான். அதை எப்படி அடைவது அப்படின்றதுக்கு அந்த வேதத்திலேயே வழிமுறைகள் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, பிரம்ம சத்தியம் ஜெகத் நித்தியம் அப்படிங்கிற உள்கொண்டு நீ வந்து நித்திய அனித்திய வஸ்து விவேகம் அப்படிங்கிற விசாரத்தை நீ செய்ய அப்படிங்கிறா. இதுக்கு என்னென்னா, ஒரு வஸ்து எடுத்தோன்னா இது நித்தியமானது, இன்னொரு இது அனித்தியமானது அப்படிங்கிற அந்த பாகுபடுத்துகிற பகுத்தறிவு நமக்கு வர வேண்டும். இப்போது ஒரு கேள்வி என்னென்னா, எது நித்தியம்? சாஸ்திரம் சொல்கிறது பகவான் தான் நித்தியம், பிரம்ம தத்துவம் தான் நித்தியம், ஈஸ்வரன் தான் நித்தியம், அவன் குணங்கள் நித்தியம், அவனை கூறும்படியாக இருக்கிற அனைத்து நாமங்களும் நித்தியம். சரி, அனித்தியங்கிறது என்ன? இந்த உலகம், அவர் படைத்த இந்த உலகம் இன்றைக்கி படைப்பார், நாளைக்கு வந்து சமாஹாரம் பண்ணிடுவார். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? இந்த அல்ப ஜீவர்களாக நாம் இருக்கோம் இல்லையா,
நாம் வந்து பராஞ்சி காணி வெத்தின சுயம்புங்கிற பட்சத்தில் நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் வந்து அகத்தை நோக்காமல் புறத்தையே நோக்கி இருக்கிற மாதிரி அவன் படைச்சுட்டான். யார்? அந்த பிரம்மதேவன். குத்தம் அவனை பண்ணிட்டு அவன் பண்ணுற குத்தத்துக்கு நாம் வந்து ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும்? அது சரி கிடையாதுன்னு தான் எனக்கு தோன்றுறது. அதாவது சுயம்புங்கிற அந்த பிரம்மதேவன் காணி அப்படிங்கிற நம்ம புலன்களை பராஞ்சி என்று சொல்கிற மாதிரி வெளிமுகப்படுத்தி விட்டான். அதனால் பிரம்மதேவன் நம்மளை வந்து ஏன் நீ வந்து பிரம்ம தத்துவத்தை அறிய மாட்டேங்கிறேன்னா, பிரம்ம குத்தம் பாயுது ஜீவ குத்தம் கிடையாதுன்னு சொல்லிடலாம், தைரியமாக சொல்லிடலாம். ஆனால் கஷ்டப்படுறது நாம தானே. அல்ப ஜீவர்களாக நம்ம இருக்கிறது இந்த கொஞ்சம் குணத்தை கொண்டு கொஞ்சம் அகங்காரத்தை கொண்டு எதோ இருக்குமோ நம்ம கஷ்டப்படுறது நாம தானே. என்ன சொல்லியிருக்கார் அவர்? நித்திய அனித்திய வஸ்து விவேகம். ஸோ இந்த உலகம் அனித்தியம் என்று நீ விட்டுவிடு, நீ என்னை வந்து அழிந்து விடுவாய் அப்படின்னு பிரம்மன் சொல்லும்போது அந்த அனித்தியம் அப்படிங்கிறது நமக்கு சரியாக புலன் ஆகிற்றா ஆகவில்லையா? அதுக்கு அர்த்தம் நமக்கு முழுமையாக அறிந்திருக்கிறோமா அறியவில்லையா? எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இன்ஃபேக்ட் யாரையா போய் கேட்டிங்கன்னா, இதப்பா இந்த கிளாக்கு போனோன்னாப்பா இது என்னப்பா ஒரு 5 வருஷம் வரும், அதுக்கப்புறம் 6வது வருஷம் இன்னொரு கிளாக் போனோம், இது ஒரு செப்பல் வாங்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த செப்பல் எவ்வளோ நாள் வரும்? 5 வருஷம் வருமா? ஆமாம், நீ கொடுக்குற 100 ரூபாய்க்கு 50 வருஷம் கூட வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே யாராவது? நாம் வாங்குகிற பொருளுக்கே இதுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு தான், நம்ம எவ்வளோ அதிக வயசு இருக்கோ அப்போ நம்ம காசு கொடுத்து வாங்குவோம், குறைவான வயசு தான் வாங்க மாட்டோம். ஸோ அனித்யம் அப்படிங்கிற இந்த சப்தம் இதுக்கு அர்த்தம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சும் நம்ம இதை விட முடியல. அப்போ என்ன அர்த்தம்? இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா நம்ம வாழ்க்கையில் சரியான திருப்பத்தை கொண்டு வர முடியவில்லை. அப்போ என்ன செய்கிறது? அப்போ தான் குருதேவர் வரார். ஏன்னா சனாதன தர்மத்தை வந்து நியமிக்கிறது ஒன்று, அதை வந்து வாழையடி வாழையாக எடுத்து செல்றதும் அவதார தத்துவத்தோட அவதாரத்தோட ஒரு முக்கியமான இது தர்மம்னு சொல்லலாம், இல்லைன்னா அவருடைய டியூட்டின்னு சொல்லலாம். அவராக எடுத்துட்ட டியூட்டி. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரிப்பா ஈஸ்வரன் நித்யன், இதில் உனக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கு. அதனால தான் கோயிலுக்கு போகிறேன், அதனால தான் பூஜை பண்ணுறேன், அதனால தான் பிரார்த்தனை செய்கிறேன், அதனால தான் இது மாதிரியான பக்த மண்டிகளில் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன், 2 நாள் சாட்டர்டே சண்டே கொடுக்குறேன். ஈஸ்வரன் பொய் அப்படின்ற பட்சத்தில் நாம் இவ்வளோ ஈடுபாடு இருப்போமா? இல்லை. அப்பா 50% எக்ஸாமினேஷன் பாஸ்ட். என்ன? ஈஸ்வரன் இருக்கான் அப்படிங்கிறதுல நமக்கு நம்பிக்கை வந்துடுத்து. அப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ இந்த உலகம் அனித்தியம்னு சொல்லும்போது அது உள்ளே போக மாட்டேங்குது, ஆனால் விட முடியலையே என்னால். சரி, இப்போ இந்த உலகத்தை அனித்தியம்னு சொல்லாத. அப்போ என்னென்னு சொல்கிறதுன்னா, இந்த உலகத்தை அந்த ஈஸ்வரனோட லீலையாக கருது. எதுக்கு நீ விடணும்னு பார்க்குற? இது வந்து அதே ஈஸ்வரனோட லீலையாக கருது அப்படிங்கிறத வேதத்தில் சொல்லியிருக்கிறத வந்து அந்த அதுக்கே ஒரு விதி மாதிரி, அது விதிக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது, அது முடிஞ்சு எடுத்துன்னு நான் நினைக்கிறேன். ஒரு புது விதி ஒன்று ஆரம்பிக்கிறது பகவானுடைய குருதேவருடைய இந்த புது ஃபார்முலா. என்ன அப்படின்னா, ஈஸ்வரன் சத்தியமானவன், நித்தியமானவன், அவனுடைய இந்த படைப்பு லீலா ரூபமாக இருக்கிறது என்று, அந்த லீலா ரூபமாக இருக்கின்றத அறிய வேண்டும், பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும், அதிலேயே லயிக்க வேண்டும். அல்ல, ரசிப்பதும் லயிப்பதும் வேறு. லயம் கொண்டு விட்டால் நாம் மறைந்து விடுவோம், நம்மையே நாம் மறந்து விடுவோம். நீங்கள் அனைவரும் லயம் கொண்டவர்கள் அல்ல. லயம் கொண்டவர்கள் இப்பொழுது வேற எங்கோ வேற ஏதோ கிரிக்கெட் கேம் ஆடின்னு இருக்காங்க, வேற ஏதோ சிலிமிஷம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அனைவரும் அந்த லயத்திலிருந்து விழிப்புணர்வு பற்றி வெளியிலே வந்திருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் அனைவரும் இந்த மந்திரத்திற்கு நீங்கள் அதிகாரி புருஷர்களாக திகழ்கிறீர்கள். என்ன மந்திரம்? ஈஸ்வரன் சத்தியமானவன், நித்தியமானவன், அதிலே திட நம்பிக்கை. இந்த உலகமானது, இந்த ஜகத்தானது, இந்த பிரபஞ்சமானது அவனால் படைக்கப்பட்டது. இது அனைத்தும் அவருடைய லீலாஸ்தானமாக இருக்கிறது. இப்போ லீலாஸ்தானங்கிற பொழுது நாம் அதில் வந்து ஏண்டா நீ ஜெயிச்ச, ஏண்டா நீ தோத்த அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போமா? இன்னைக்கு காலையில் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கப்போ சட்டுன்னு ஒரு எண்ணம் வந்தது. என்ன எண்ணம் வந்ததுன்னா, விளையாட்டு போட்டி. விளையாடுறதே வந்து
விளையாட்டாக எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதில் போட்டியின்மை தான் விளையாடு. ஒன்று போட்டி போடு, இல்லை விளையாடு. அது என்ன விளையாட்டு போட்டி? நேர்மாறான சொற்களை வைத்து கொண்டு நம்மளையே நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த அரங்கம் என்பது, இந்த அரங்க பூமியானது அவருடைய விளையாட்டு. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, இந்த விளையாட்டை வந்து ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்துட்டு நம்ம ரசிக்கணும், அனுபவிக்கணும். அப்படி அனுபவப்பட்டோம் வச்சுக்கோங்களேன், நாம் வந்து அந்த அரங்கம், அந்த விளையாட்டு முடிந்து போகும்பொழுது ஆனந்தமாக சந்தோஷமாக சிரித்து கொண்டே நாம் போவோம். லோகவத் இதில் பிரம்மசூத்திரத்தில் வரும், லோகவத்து லீலா கைவல்யம். குருதேவர் ராமகிருஷ்ணர் வந்து சாஸ்திரம் படிக்கலன்னு நிறைய பேர் சொல்லுவார், அவர் படிக்காதவர்னு. ஆனால் நிறைய அவர் கேட்டிருக்கார். பிரம்மசூத்திரத்தில் கொடுத்துருக்கிற இந்த லோகவத்து லீலா கைவல்யம் அப்படிங்கிற இது மகத்தான தத்துவத்தை பகவான் நம்ம குருதேவர் எளிமையாக இந்த அரங்க பூமியை லீலா பூமியாக நீ பாரு அப்படிங்கிற தத்துவத்தை கொடுக்குறார். அவர் அவதார புருஷர், அவர் எப்படி வேணா இருக்கலாம், நாம் எப்படி வேணா இருக்கலான்னா நமக்கு ஏதாவது ஒரு ஈஸியான வழி இருக்கான்னு, இதை விட ஈஸியாக உனக்கு பண்ண முடியாதுடா அப்படிங்கிறது பல முறையில் அவர் சொல்லிட்டார். அவர் சொல்கிறாரு, சைத்தன்ய மகாபுருஷர் எதுக்கு சன்னியாசம் வாங்கினார் தெரியுமா? அவர் மகாபுருஷர், அவர் சன்னியாசம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் சின்ன வயசுலேருந்தே தெய்வ பாவ நிலையில், ராதா பாவ நிலையில் கண்ணனாக அவர் அவதரித்தவர். ராதா பாவையிலேயே அவர் முழு வாழ்க்கையும் ஓட்டிட்டார். அவருக்கு எதுக்கு சன்னியாசம் வேணும்னா, அப்போ குருதேவர் அங்கே ஒரு விளக்கம், ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்குறார். சைத்தன்ய லீலாமிரதத்தில் இருக்குன்னு சொல்கிறார், ஏன்னா எனக்கு தெரியாது. என்ன குருதேவர் சொல்கிறாருன்னா, சன்னியாசியாக இருக்கும் பொழுது பக்தர்கள் வந்து கால் தொட்டி வணங்குவார்கள். அவதாரரை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. என்ன ஒரு பெருன தாராள தன்மை பாருங்களேன். அதாவது ஜபம் பண்ணும்போது எவ்வளோ அழகாக ஜபம் பண்ணுறான், தியானம் பண்ணும்போது எவ்வளோ தான் பண்ணுறான், பஜனை பண்ணும்போதும். இப்போ தியானம், ஜபம், பஜனை இது மாதிரியான விழாக்களுக்கெல்லாம் வராதவர்கள் வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து காலை தொட்டுட்டான் அப்படின்னா அவர்களுக்கும் பகவான் வந்து அருள் புரிகிறாராம். ஏன்னா அவரே பகவானாக இருக்கிறதுனால. ஒரு வாட்டி தொட்டா போகிறோம், இழுத்துன்றார். அதுக்காக தான் எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா, நானும் அது மாதிரி தான்ப்பா சன்னியாசம் எடுத்துட்டேன் தோத்தாபுரிட்ட அப்படின்னு அவர் சொல்லாமல் சொல்கிறார். அதாவது எல்லாம் எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லி குருதேவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். ஆனால் அவருக்கு நாம் சிவபுராணத்தில் வருமே, கரங்குவிவார் உள்மகிழும், கோண்கழல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும். சிரத்தை அவர் பாதத்திலே சமர்ப்பிக்கும் பொழுது உள் மகிழும், நம்மளுடைய உண்மையான இருக்கிற அந்த உள்ளம் வந்து மேன்மையடையும். பலவிதமாக சொல்லியிருக்கார் அவர். காற்று அடிக்கும் பொழுது கப்பலில் போயின்னு இருக்கவன் பாய்மரத்தை விரித்து கொண்டால் சிரமமே இல்லாமல் அந்த படகு வந்து தண்ணியை வந்து கடந்துருமா. அது அந்த காற்று என்ன? குருதேவரின் அவதாரம். எதுக்கு வந்திருக்கார் அப்படின்னா, எதாயதாகி தர்மஸ்ய கிளானிர், எப்பெல்லாம் தர்மம் வந்து தலைகீழாக செல்கிறதோ அதை நேராக வைப்பதற்கு அவர் முன்வருகிறார். அவரே முன்வருகிறார் போது இந்த பீர்பல் அக்பர் கதை தான் ஞாபகம் வரும். எல்லாரும் சொல்லுவாங்க பீர்பல் அக்பர்னு. பட் என்ன கதை அப்படின்னா, பகவான் எப்படி நேராக வருவான், அவரோட தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்ப மாட்டாங்களான்னா, அப்படியா வேலைக்காரர்கள் அனுப்புறதுக்கு அவருக்கு வந்து டைம் இல்லையோ என்னமோ அப்படின்னு விட்டுட்டு ஒரு நாள் என்ன பண்ணார், ஐயா ராஜா உங்கள் பையன் வந்து சமுத்திரத்தில் வந்து மூழ்கிறான் அப்படின்னு ஒன்று அந்த ராஜா ஓடி போகிறான். ஏன் ஓடி போகிறீங்க, உங்களோட சேவர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்களேன்னு. என் பையன் போகிறான். இதே தான் பகவானுக்கு அனைவரும் அவருடைய சந்தானங்கள். கஷ்டம்னா அவர் முன்னாடி வந்துடுவார், கண்டிப்பாக வரார். அதில் சந்தேகமே தேவையில்லை, கிடையவே கிடையாது. ராமா அப்படின்னு சொன்னால் அங்கே ராம பிரத்யட்சமாக இருக்கார். கிருஷ்ணான்னு சொன்னால் அங்கே இருக்கார். ராமகிருஷ்ணான்னு சொன்னால் அங்கே வந்துடுறார். நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காற்று அடிச்சுன்னு இருக்கு, காற்று அடிக்கும்போது உன்னுடைய பாயை விரித்து விடு, பயப்பட வேண்டாம். பகவான் இருக்கான்றத இன்னொரு லட்சணம் என்னென்னா, பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்தான்னா பகவான் சக்தி மேலேயே உனக்கு நம்பிக்கை குறைவு ஏற்படுகிற மாதிரி ஒரு பாவனை ஏற்படுகிறது. அதுக்கு தான் குருதேவர் வந்து ஒரு சின்ன கதை சொல்கிறார். கோலோக் தாம் அப்படின்ற ஒரு விளையாட்டு இருக்குது. நாம் வந்து லூடோ அப்படின்னு சொல்லுவோம், பரமபதம்னு சொல்லுவோம். தாயக்கட்டியை உருட்டினா நம்பர் வரும், நம்பருக்கு ஏற்ற மாதிரி இந்த காய் வந்து அந்த வைஷ்ணவ பதத்தை நோக்கி செல்லுமா.
வழியில் நிறைய ஏணி இருக்கும், பாம்புகள்லாம் இருக்கும். ஏணி கிடச்சா லிஃப்ட்டு, பாம்பு கடித்தா ட்ரிஃப்ட்டு. இப்படியாக அந்த கேம் ஆடும்பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பரமபதத்தை எப்படி எவ்வளோ சீக்கிரம் போய் அடையலான்னு போய் பார்ப்பாங்க. ஏன்னா பயம். ஆனால் யாருக்கு பகவான் மேலே திருட நம்பிக்கை இருக்கோ அவன் இந்த கோலோக் தாமம் ஆடும்போது பயப்பட மாட்டாங்க. ஏன்னா பகவான் இருக்காண்டா, எனக்கு வேண்டிய எண்ணிக்கை அவர் கொடுப்பாரு அப்படின்ட்டு அவன் தாயக்கட்டியை போட்டு போட்டு 5 வேணுன்னா 5, 10 வேணுன்னா 10, 6 வேணுன்னா 6, தாயம் வேணுன்னா தாயம். ஏன்னா அவன் அந்த நம்பிக்கை மூலமாகவே அதை கடந்து விடுகிறான் அப்படின்ட்டு பயப்பட மாட்டான். பயம் கொள்ளாதே, பயம் கொள்ளாதே, எதை காட்டிலும் பயம் கொள்ளாதே அப்படிங்கிற அந்த அபய வாக்கியம் ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட நமக்கு கிடைக்கிறது. வேதத்தில் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்ற 3 வழி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இப்போ மக்கள் கேட்பாங்க, ஸ்ரவணம்னா என்ன, சங்கீர்த்தனம் இல்லைன்னா இது மாதிரி சாது வச்சனம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கரெக்டு தான், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் ஒரு வழியை மேற்கொள்ளும் பொழுது அந்த வழி எங்கே என்னை கொண்டு செல்கிறது அப்படிங்கிறதுல நாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். டெல்லிக்கு போகிறோன்றதுக்காக நம்ம காஞ்சிபுரம் எக்ஸ்பிரஸை பிடிக்கக்கூடாது. டெல்லிக்கு போனோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு சதாப்தியோ இதை பிடிக்கணும் இல்லையா? ஸோ நாம் வண்டியை பிடிச்சிட்டோம், ஆனால் வழியில் எங்கேயும் இறங்கிடக்கூடாது. அது ஒரு 2வது பிரச்சனை. டெல்லி வந்துருத்தான்னு கேட்டு குளிராக இருக்கடா, ஒரு டெல்லி வந்துருத்தோணுமோ இறங்கிடலாம் அப்படின்ட்டு இறங்கக்கூடாது. டெல்லி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் எங்கே முடிவு இருக்கோ அந்த முடிவு நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ சிரவணம் பண்ணும்போது முடிவு என்ன, சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, சந்தேகங்கள் அகன்றுவிடும், சம்சய நாசக. என்ன சந்தேகம்? கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அந்த பிரம்ம தத்துவம் இருக்கிறதா இல்லையா. விஞ்ஞானிகள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, ஒருவேளை அவங்க சொன்னது கரெக்டோ இல்லையோ அப்படிங்கிற இந்த டவுட்டு நம்ம மனசிலிருந்து அகல வேண்டும். அதை அகற்ற வேண்டும் என்றால் சிரவணம் செய்ய வேண்டும். அது இருக்கிற வரைக்கும் சிரவணம் செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். சாதனா 100% சொன்னு வச்சுக்கோங்களேன், 100% எஃபர்ட் அப்படின்னா 33% எஃபர்ட் உங்களுக்கு பலன் பிராப்தி வந்துடுத்து, ஃபலப்பிராப்தி. ஏன்னா உங்களுக்கு சந்தேகமே இல்லையே. அதுதான் முதல் துரோகி. சிரவணம் மூலமாக அகல்ற அந்த ராட்சசன், சம்சய ராட்சச நாச மகாஸ்திரம் அப்படின்னு யாமி குரும் சரணம் பவ வைத்தியம் அப்படின்னு நம்ம நரதேவன்ட்டு குருதேவரை நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த சம்சயத்தை ஒழிக்கிறார். நம்ம திருநூலை படிக்கும்பொழுது ஒரு மனுஷனுக்கும் ஒரு துளி அளவு கூட டவுட் வராது, பகவான் இருக்காரா இல்லையான்றதுல. 33% நீங்கள்லாம் பாஸ். சரி, இப்போ 2வது 33க்கு வருவோம். மனனம். மனனம்னா என்ன? அது என்னவோ அது நம்மளை எங்கே கொண்டு செல்லும். மனனம் நம்மளை கொண்டு செல்கிற இடம் என்னென்னா, நாம் சரி பகவான் இருக்காருப்பா, ஆனால் அது நமக்கெல்லாம் ஒத்து வராது. இந்த காவியோட போட்டுட்டு சுற்றுறாங்க பாருங்களேன் அங்கேயும் எங்கேயும், இவங்களுக்கு தான் இதெல்லாம் ஒத்து வரும். அவர் இருக்காரு, அவர் அங்கே இருக்காரு, நாம் இங்கே இருப்போம் அப்படிங்கிற மனம் யாருக்காவது இருக்கா? நாம் பகவானை அடையவே முடியாது. பகவான் நம்மை அடையவே மாட்டார். அது அவர்களுக்கு, இது இவர்களுக்கு. பிரம்மத்தை அறிய வேண்டும் என்றால் அதற்குன்னு ஒரு தனி ஜென்மம் எடுக்கணும், அதுக்குன்னு ஒரு பிராப்தி இருக்கணும், அதுக்குன்னு ஒரு லட்சணங்கள் இருக்கணும். அது நமக்கு இந்த ஜென்மத்திலலாம் கிடையாது. அப்படிங்கிற மனப்பான்மை யாருக்காவது இருக்கா? கை தூக்கும். யாருமே இல்லையா? அடைய ரொம்ப விசித்திரமாக இருக்குது. 66% நீங்கள் எக்ஸாமினேஷன் பாஸ், 66% உங்களுக்கு வந்துடுத்து. இன்னும் இப்போ ஒரே ஒரு பரீட்சை தான் இருக்குது. என்னன்னா அது நிதித்தியாசனம்ங்கிற பிரச்சனை தான். அந்த 33% தான் நம்ம எத்தனை பேரும் இருக்கும். குருதேவரை அடைந்தவர்களில் நாம் பெற்ற வரமும் பிரசாதமும் என்னவென்றால், இந்த 66% எக்ஸாமினேஷன் மார்க் இருக்குது பாருங்களேன், அவர்கிட்ட வந்த மாத்திரத்திலேயே கிடைச்சிருச்சு. ஏன்னா இது கூட அரியும் குறையுமா இருக்கிற இந்த ஆடையை உடுத்தினவரும் தாடியை கூட கட் பண்ணியிருந்துருக்கலாம். அதையும் வச்சுட்டு முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு நம்மளையும் பார்க்காம உள்ளியும் பார்க்காம யாரை பார்க்குறான்றது தெரியாமல் அப்படிப்பட்ட ஒரு திருவுருவத்தின் மேல் நமக்கு ஒரு ஈர்ப்பு வருகிறது என்றால், யூ ஆர் ஆல் 66% பாஸ்.
ஆல் ஆஃப் அஸ் ஆர் சார். சனாதன தர்மத்துடைய சாரம் அப்படின்னு சொல்கிறோமே, என்னென்னா அவருடைய நாமமும் அவருடைய ரூபமும் அவருடைய லீலா கிரந்தமும் தான் இந்த சனாதன தர்மத்துடைய சாரம். அந்த சாரத்தை நாம் அடைந்து விட்டோம். இப்போது மீதி இருக்கிறது நிதித்தியாசனம் மட்டுமே தான். அந்த நிதித்தியாசனம் எங்கே நம்மை கொண்டு செல்லும் அப்படின்னா, நாம் தியானம் பண்ணும் பொழுதும், ஜபம் பண்ணும் பொழுதும், கீர்த்தனம் பண்ணும் பொழுதும், இல்லை இதே மாதிரி நூல்களை வாசிக்கும் போது அதை மனதாலே பின்தொடரும் பொழுதும், மனதை இங்கும் அங்குமாக அலைய விடாமல் ஒரே சீராக கோட்டின் மேல் மனதை கொண்டு செல்ல முடியும் என்றால் நிதித்தியானசத்தினே நீங்கள் வந்து விட்டீர்கள். தைலதாரவத் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தைலம் விடும்போது விட்டு விட்டு போகுமா, அப்படியே போகுமா, அப்படியே கம்பி மாதிரி கீழே இறங்கும். பாகு தாய்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க. சக்கரை பாகு வெள்ளைப்பாகு பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு டெஸ்ட் என்னென்னா, அது தூக்கி மேலே விடுவாங்க. தண்ணியே இல்லை அப்படின்னா அது கம்பி மாதிரி வரும். அதில் தண்ணி இருந்ததுன்னா பிட்டு 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 வரும். அதே போல தான் இந்த நிதித்தியாசனத்தில் பகவானை நாம் மனதிலே கொண்டு தியானம் செய்யும் பொழுது அந்த பகவத் தத்துவத்தை விட வேற எந்த தத்துவமும், வேற எந்த நோக்கமும், வேற எந்த எண்ணமும் மனதிலே எழாதபடி ஒரு மனம் இருக்குமானால் அந்த மனம் நிதித்தியாசனத்திலே தழைத்து நிற்கிறது என்று பொருள். இப்போ நாம் அத்தனை பேரும் அந்த கடைசி 33% தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். அதற்கு இதெல்லாம் ஒரு முயற்சி தான். இந்த முயற்சி திருவினையாக வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை வேண்டி விடைபடுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.